முள்ளிவாய்க்கால் காஞ்சி வந்து கொடுக்குற நிகழ்வு வந்து நடந்து வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேசி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது உண்மையில் ஒரு வலி சுமந்த இடம் என்று சொல்லக்கூடிய முள்ளிவாய்க்கால் ஆரம்ப இடத்துல நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து பொதுச்சந்தை எங்களோட முதலாக நாங்கள் ஆரம்பித்த முள்ளிவாய்க்காலே ஆரம்பித்த இடம் என்று சொல்லப்படுகின்ற பொதுச்சந்தை இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்திலிருந்து தான் எங்களோட அவலமே ஆரம்பித்தது என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து இந்த இடத்துல மக்களுக்கான கஞ்சி கொடுக்குற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை பார்க்குற நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமாக இந்த கஞ்சி கொடுக்குற நிகழ்வு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை கடந்து தான் நாங்கள் எல்லாருமே சென்றிருப்போம். இந்த வலி சுமந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுலேயும் உங்களுக்கு இந்த காணொலிகளை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுலேயும் பெருமை அடைஞ்சிருக்கிறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்க போயினோம். முள்ளிவாய்க்கால்லாம் இந்த முதலாக இந்த கஞ்சி வழங்கப்படுறது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்போ முள்ளிவாய்க்கால்கிட்ட வந்துட்டோம். இங்கே மழை பெய்து கொண்டிருக்குது. உண்மையில் என்ன நடக்க போகுது, எத்தனை மணிக்கு கஞ்சி கொடுக்க போயினோம் என்னன்றதெல்லாம் நாங்கள் காணொலியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். முல்லைத்தீவில் கடும் மழை பெய்து கொண்டிருக்குது. சரி, தொடர்ந்து பார்ப்போம். இந்த இடத்துல தான் வழமையாக முதலாக கஞ்சி கொடுக்குறோம். என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் முழுமையாக பார்ப்போம். நாங்கள் இப்போ முள்ளிவாய்க்காலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து சரியான மழை பெய்யும். இன்றைக்கு வந்து 5ஆம் மாதம் 12ஆம் தேதி. தொடர்ந்து காணொலியோட முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், இதை வந்து வளமையாக இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இடம் வந்து முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தை, பழைய பொதுச்சந்தை. அந்த பொதுச்சந்தை தான் இந்த நாங்கள் காட்டுற இடம். பாருங்கள். இடத்துல உங்களுக்கு தெரியும், இது ஒரு முக்கியமான இடம், வலி சுமந்த இடம். இந்த இடத்துல வந்து போஸ்டர்களை ஒட்டி வந்து இந்த இடத்த நாசப்படுத்தியிருக்கிறோம். இதை வந்து இந்த அம்மாக்கள் வந்து இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்படியான இடங்களில் வந்து போஸ்டர்களில் ஒட்டுறதையோ அல்லது தேவையில்லாத சில பதாதிகளை வைக்கிறதையோ தவிர்த்து கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு எங்களோட நினைவு சின்னமாக கருதப்படுகின்ற முள்ளிவாய்க்கால்ன்ற பொதுச்சந்தைக்கு கட்டிடத்தில் தான் இந்த வேலை செய்திருக்கணும். பாருங்கள், இதை யார் செய்திருந்தாலும் இனி தவித்து கொள்வது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் கட்டாயமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்படியான வேலை திட்டங்களை வந்து இப்படியான ஒரு ஒளிவான வேலைகளை செய்ய வேண்டாமன்றதை இதில் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இந்த இடத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் வந்து உச்சகட்டத்தை தொட்ட இடங்கள் இந்த இடம்தான். இது வந்து முள்ளிவாய்க்கால்ன்ற பொதுச்சந்தை. இப்போ எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். பானைகள் எடுத்து அண்ணா
இது வந்து நாங்கள் எங்களோட பழைய ஞாபகங்களை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியே எங்களுக்கு அது லோகோ சரி மனசுக்கு தூக்கி ஊற்றணும் சரி நீங்கள் எங்கே பார்க்கலாம் நீங்கள் நார்மலாக நீங்கள் எடுத்து போடுங்க ஒரு அப்படிங்களா போடுங்க இந்த 2 பேரும் ஒரு அப்படி மாறி மாறி அள்ளி போடுங்க ஓகே போடுங்க மாமிக்கு இதாக தானே போடுறது போட்டு முடிஞ்சது காத்தி கூட தாங்க நீங்களும் எங்கே அவசரப்படுறீங்க அடுப்பில் தான் கூட கிடக்கி வைக்கல கீழே மழை வராம இருக்கணும் அதான் கஞ்சி அடுப்பில் தான் கிடக்கு தம்பி எங்கடா இது என்னோட மகன் இல்லை என்னுடைய கணவர் தான் காணாமல் போனது கதைக்க முடியாது அவரை பற்றி கதை எடுத்தாலே எனக்கு கதைக்க முடியாது என்னுடைய கணவர் தான் இது முள்ளிவாய்க்கால் தான் நான் கடைசியாக கொண்டு வந்து விட்ட இடம் முள்ளிவாய்க்கால் தான் அதுலேருந்து இந்த வரைக்கும் நாங்களும் தேடுறோம் எடுக்கிறோம் இதுவரையில் ஒரு விதமான தொடர்பும் இல்லை நாங்களும் இன்றைக்கு எத்தனை வருஷமாக திரிகிறோம் கஞ்சியை காய்ச்சோம் ஒவ்வொரு வருஷமும் கஞ்சியும் காய்ச்சிறோம் நினைவு நாளை கொண்டாடுறோம் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் இதுவரையில் கிடைக்கலையே அப்பன் கதைக்க முடியாது எனக்கு பெற்ற கதை எடுத்தாலே கதைக்க முடியாது இனப்படுகொலை பாரதத்தின் என்று நாங்கள் இந்த கஞ்சியை காய்ச்சுவதற்கான முக்கிய காரணம் இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டு வந்தது 15,000 30,000 வரை தான் இங்கே இருக்கின்றார்கள் என்று. ஆனால் வெளியிலே வருகின்ற போது 3.5 லட்சம் மக்கள் வந்தார்கள். அங்கே உணவில்லை, உணவுக்கான தேவைகள் அனுப்பப்படவில்லை. 15,000 பேர் என்று அரசாங்கம் சொல்லிக் கொண்டு வந்த 3.5 லட்சம் மக்கள் இருந்தார்கள். இருந்த சிறுதொகை அரிசியை வைத்து இருந்த உப்பையும் சேர்த்து கஞ்சியாக காய்ச்சி சிறுவர்கள் பெரியவர்கள் உயிரை பாதுகாப்பதற்கு உயிரை பிடித்து கொள்வதற்காக இந்த இனப்படுகொலையிலிருந்து சாட்சிகளாக நாங்கள் உயிரோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கஞ்சி அங்கே காய்ச்சி கொடுத்தோம். ஆனால் இன்று அதை நாங்கள் இனப்படுகொலை பாரத்திலே ஞாபகப்படுத்துகின்றோம். அதுதான் உண்மை. இந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல கஞ்சி கொடுக்குற வேலை திட்டம் உங்களுக்கு தெரியும். கஞ்சி என்ற சொல்கிற ஒரு சொல் வந்து உண்மையில் எல்லாரையுமே தாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் நாங்களும் இறுதி நேரத்தில் வந்து கஞ்சை குடிச்சு தான் நாங்களும் உயிர் வாழ்ந்தோம்ன்றது வந்து இதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், கடைசி யுத்த நேரத்தில் வந்து எதுக்குமே எங்கள்கிட்ட இருக்கல, அரிசியோ மாவோ சீனியோ எதுக்குமே இருக்கல. அந்த நேரத்தில் இருந்த கொஞ்சம் அரிசியை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே அதை கஞ்சாக காய்ச்சி குடித்து எங்களோட உயிர்களை வந்து பாதுகாத்தோம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். எங்களோட காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எங்களோட அவலங்கள் என்ன, நாங்கள் என்ன அவலங்களை சுமந்து சென்றோம்ன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுமெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ரவைகளால் துளைக்கப்பட்ட இடம். இந்த ரவைகளால் துளைக்கப்பட்ட இடம் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல தான் நாங்கள் வலி சுமந்த இடம் என்று சொல்லக்கூடிய இடங்களை தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும் இப்படியான இடங்கள் வந்து வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக தான் நாங்கள் பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் இந்த இடங்கள் எங்களுக்கு எங்களோட உறவுகளுக்கு
கடத்த வேண்டிய இடம், எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் இந்த இடங்களை பற்றி சொல்ல வேண்டிய இடமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். தொடர்ந்து காணொலியோடு இருங்க. நிச்சயமாக இந்த நிகழ்வுகள் வந்து உங்களோட இதயத்தையும் துளைச்சி செல்லும் என்று நான் எதிர்பார்க்குறேன். நிறைய பேர் செத்தாது, நிறைய பேர் இருந்தவங்க இப்போ உங்களோட காணிக்கெல்லாம் நிறைய பேர் வந்து இருந்திருப்பாங்களேண்ணே. வந்த நேரமெல்லாம் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? இது இல்லாமல் தான் நாங்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி. கடைசி நேரம் சாப்பாட்டுக்கெல்லாம் சரியாக கஷ்டப்பட்டுருப்பீங்க. சாப்பாடு கடைசி எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? அவங்கள நிலப்பாடெல்லாம் அப்படி இருந்தது அந்த நேரம் சாப்பாட்டெல்லாம் கஷ்டப்படக்குள்ள? அவங்களுக்கு அப்போ சின்ன பிள்ளைகள் தானே, சாப்பாடு இல்லை, பிஸ்கெட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து தான் காப்பாற்றி கொண்டு போனாங்க. சரியா கஷ்டம். 12 18 வரை முள்ளிவாய்க்கால் நடந்த அகலம், அந்த அகலத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். ஏனெனில் நாங்கள் பட்ட துன்ப துயரங்கள் உணவினாலும் மருந்தினாலும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களினாலும், காயப்பட்டால் மருந்து கட்ட முடியாது, ஏனைய இடங்களுக்கு கொண்டு செல்ல முடியாது, அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த இனப்படுகொலை திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது. அந்த வகையில் இவற்றை வைத்து இந்த இனப்படுகொலையை சாட்சியாக இருக்க வேண்டியவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும், நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்ற கூடுதலான எண்ணத்தில் அந்த கட்சியை குடித்து உயிர் வாழ்ந்து நாங்கள் வழியிலே வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த சிரிக்காங்க, தயவு செய்தா இதுக்குள்ள பிரேமுக்குள்ள தயவு செய்து இப்போ பல்ல காட்டுறவங்கெல்லாம் கொமன் பெறும், தயவு செய்து சிரிக்க. குடிங்க குடிங்க, நீங்கள் குடிங்க, நீங்கள் குடிங்க அண்ணா கொஞ்சம் ரோட்டு கொண்டு நாக்கில் அவ்வளோ மழை. குண்டு மழை பொழிஞ்சு கொத்து குண்டு செல்மலையெல்லாம் பொழிஞ்சு எங்களோட உறவையெல்லாம் அழிச்சு கொன்றவர்கள். இதுக்கு எங்களை இந்திய அரசாங்கம்லாம் துணை. ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கம், இப்போ வந்த எங்களை விஜய் ஐயா, எங்களுடைய மதிப்புரிய விஜய் ஐயா, அவர் சரியான எங்களுடைய இந்த இனப்படுகொலைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு. எந்த நாங்கள் தொப்புக்கடி உறவுகள் அவர் எங்களுடைய இந்த அனுதாபத்தில் பாருங்கள், மழை சரியான மழை பெய்து ஒன்றுக்கு இந்த நேரத்தில் கூட இந்த மக்கள் வந்து இதில் நின்று அந்த கஞ்சை குடிச்சிட்டு போகிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு வந்து வாகனத்தில் வரவங்க, மோட்டார் வெஹிக்கிளில் வரவங்க மழை நேரத்திலையும் இந்த இடத்துல கஞ்சியிட வேண்டி குடிக்கிறாங்களேண்டா இதன் முக்கியத்துவம் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்க மாட்டேன். இந்த இடத்துலையும் வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து புதுக்குடியிருப்பு சந்தியில் கஞ்சி கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க.
ஐயா கஞ்சி குடிச்சிருப்பாங்க ஐயா முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஐயா ஆமாம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிச்சிருப்பாங்க அங்கே முடிஞ்சோ அம்மா ஏ தம்பி என்னென்ன சொல்றீங்க அப்படி கஞ்சி எடுக்க வேண்டியது ஏதோ முள்ளிவாய்க்கால கஞ்சி குடிச்ச மாதிரி இருக்கு எடுக்க வேண்டியது முள்ளிவாய்க்கால எப்படி கஞ்சி குடிச்சோமோ உப்பு இல்லாத அனைத்து பல்கலைக்கழக முல்லைத்தீவு மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்குற நிகழ்வு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அந்த வகையில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் நமது தமிழினம் வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தால் வந்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நமது யாழ்ப்பாண பல்கலைக்கழக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் வந்து வருடாந்தம் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுக்குற நிகழ்வு வந்து நடந்து கொண்டு இருக்குது. அந்த வகையில் நாங்கள் இந்த கஞ்சி கொடுக்குற நோக்கம் வந்து என்னென்னு சொன்னால் நமது வரலாறுகள் நம்ம இதுவரை சந்தைக்கு வந்து கடத்தப்பட வேண்டும். இன்றைக்கும் வந்து தமிழர்களுக்கான சரியான தீர்வுகளும் கிடைக்கப்படவில்லை. அந்த வகையில் இந்த கஞ்சி இந்த தமிழ் தேசியம் சார்ந்த சில விடயங்களில் நமது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வந்து தொடர்ந்தும் வந்து ஆதரவாகவும் செயற்பாடாகவும் நடந்து கொண்டிருக்குது. உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம். இன்று நாங்கள் வந்து இந்த மே மாதம் வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழம் வந்து அழிக்கப்பட்டு அன்றைய தினம் வந்து பசியால் வந்து உப்பு கஞ்சியை தான் தமிழ் மக்கள் வந்து அருந்தி இன்றைக்கு உயிர் வாழ்கிறாங்க. அவர்களை நினைவு கூறும் வகையில் வந்து இந்த கஞ்சி கொடுக்குற அதாவது முல்லைத்தீவு மாணவர் ஒன்றியத்தால் வந்து கஞ்சி கொடுக்குற நிகழ்வு வந்து இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நன்றி. அம்மா எந்த இடம்? தங்கச்சா எந்த இடம்? புதுக்குடியிருப்பா. நீங்களும் இந்த கஞ்சி குடிச்ச ஞாபகங்கள் இருக்கா? குடிச்சிங்களா? எல்லாம் கடந்து தான் போயிருப்பீங்க.